ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சுட சுட சாதமும் ட்ரை பெப்பர் ஃப்ரையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேற லெவல் தாங்க. நாட்டுக்கோழியில பெப்பர் ஃப்ரை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிடும். பொடியை நறுக்கி வச்சா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பாருங்க கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துச்சு. இப்போ நாம கீரி வச்சிருக்க 8 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு நான் 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்காக. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி கிளறிட்டே இருங்க. சிக்கன்ல தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவும் கறியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நான் கடாயில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட வச்சு வேக வச்சுக்கோங்க. பத்துலேருந்து 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு. அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளறிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால நான் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நாம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.